அல்லேலூயா. எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் அன்பின் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனங்களை நான் சொல்லுகிறேன். ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவள் லீலி புஷ்பத்தை போல மலர்வாள், வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருப்பீங்களா? நீங்க பனிகளை போல, ஒரு ஆரோக்கியமான ஒரு புஷ்பங்களை போல உங்க வாழ்க்கை வேரூனி நிற்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் எதுல வேரூனி நிற்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்துல வேரூன்றி நிற்க வேண்டும் என்பது நமக்கு முதலாவது அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த உலகத்தோடு நம்ம வேரூனி நிற்பதற்காக கடவுள் நம்மளை என்ன பண்ணாங்க? தெரிந்து கொள்ளவில்லை. அவரோடு கூட நம்ம காலூனி நிற்கும்படியாக நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வேரூனி நிற்கும் போது நாங்க அந்த நீரூற்றுகள் பெருக ஆரம்பிக்க. நல்லா நீங்க பாருங்க, மரங்களை, சில மரங்களை வெட்டிடுவாங்க, ஆனா அந்த மரத்தை வேரோடு வெட்டாத வரைக்கும் என்ன பண்ணும்? அந்த மரம் துளிர்த்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அது போல நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் வெட்டி வெட்டி நம்மளை கீழே போட்டாலும் நம்ம என்ன பண்றாங்க? வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையான ஒரு நாட்கள். அல்லேலூயா. இந்த நாட்களை நீங்கள் எப்படிப்பட்ட நீரூற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வற்றாத நீரூற்றை போல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? வற்றாத ஒரு நீரூற்றை போல இருக்கணும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7-8 விதமாக சொல்லுகிறது. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கவும், சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதற்கும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரத்தை கொடுப்பதற்கும். கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா நீங்க ஆராய்ந்து பாருங்க. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர்களாக நீங்க இருக்கணுமா? யாரா இருக்கணுங்க? ஒருவேளை நான் பசியா இருந்தா கூட என்னை நம்பி வருபவர்களுக்கு நான் என்ன பண்ணணும்? பசியாற்றணும். ஒருவேளை எனக்கு வஸ்திரம் இருந்தாலும், ஒரு வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் நான் அவனுக்கு என்ன பண்ணணும்? வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு மாமிசமான ஒரு மனிதன் பலவீனம் அடைந்து, வேதனை அடைந்து, கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட காணப்படக்கூடிய அந்த மனிதனுக்கு நீ ஒரு மாமிசமான ஒரு சரீரமாக இருக்கிறபடினால் அந்த மாமிசமான சரீரத்தை ஆற்றி தேற்ற வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யாவரும் மாமிசத்துக்கு விரோதமாக போர் தொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப அடுத்த அந்த வார்த்தை வாசிங்க. அப்பொழுது விடிய காலை வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி. பாத்துறீங்களா? அதிகாலையில பாத்தீங்களா? எல்லாரும் இருட்டுக்கிட்டே இருக்க, திடீர்னு என்ன பண்ணோம்? நாங்க எங்க பிறகு நாங்க எழுச்சோம். அதிகாலை நாங்க எழுச்சி வெளியே நின்று பார்த்தா தானே அதோடைய அனுபவம் தெரியும். இல்லையா? எப்பயாவது ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் என்ன பண்றோம்? வெளுப்பு பாக்குறோம். இல்லையா? நான் எழுச்செல்லாம் 3 மணிக்கு எழுச்சி வெளியே தான் போய் நின்றுட்டு உள்ள ஓடி வரேன். இல்லையா? அப்ப அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னா ஒரு மகிமை உள்ளதாக காணப்படும். நீங்க மற்ற வெளிச்சத்துக்கும் அதிகாலையில் ஏற்படக்கூடிய வெளிச்சத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படும். இல்லையா? அந்த அதிகாலம் பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் நிறைந்த வெளிச்சமாக இருக்கும். அதனுடைய மேகங்களை நீங்க பார்க்கும்போது பாருங்க, ஒரு பக்கம் வெளுத்து இருக்கும், ஒரு பக்கம் செம்மானமாக இருக்கும், ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்கும், ஒரு பக்கம் நீளமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி அந்த மகிமையை என்ன பண்ணுங்க? வெளிப்படுத்த. அது போலதான் கிறிஸ்துவ பிள்ளைகளே, நீங்க அதிகாலையில் எழுந்தா அன்பு வெளிப்படும், கிருபைகள் வெளிப்படும், சமாதானம் வெளிப்படும், ஐக்கியம் வெளிப்படும், தேவனோடு பேசுகிற அனுபவம் வெளிப்படும். நம்புகிற மொத்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இல்லையா? எப்பொழுது என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை துளிர்க்காமல் இருக்கலாம், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை இன்றைக்கு விடியலுக்குண்டான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும், எல்லாருக்கும் முன்பாக வசந்தம் தரக்கூடிய ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்தது நிமித்தமாக எந்த ஆண்டில் இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் சிரசு மீது வைக்கட்டும். அல்லேலூயா. கிறிஸ்துடைய அன்பின் நிமித்தமாக. யார் நிமித்தமாக?
கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தமாக. இந்த அன்பு என்ன பண்ணுதுங்க, ஒருவேளை கசப்போ வேற்றுமையோ எவைகள் இருந்தாலும் இந்த அன்பு என்ன பண்ணுதுங்க, அதை சரியாக என்ன பண்ணுது, கொண்டு போய் சேர்க்கிறது. ஒருவேளை கசப்போட அந்த பொருள் என் கைக்கு வந்தா அந்த பொருள் எப்படி மாறுதுங்க, அன்பு நிறைந்த பொருளாக மாறுகிறது. ஏனென்றால் என் கசப்பை மறந்து அந்த அன்பின் பொருளை நான் என்ன பண்றேன், ஏற்றுக்கொள்கிறேன். அல்லையா? அது போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு என்ன பண்ணாருங்க, பரிசா அவரை கொடுத்தனாலதான் அவருடைய அன்பை நம்ம என்ன பண்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லையா? அன்னைக்கு அவர் சிலுவையில நம்ம அவர் பரிசா கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ உட்கார்ந்து இருப்போம். எந்த ஒரு முகத்தையும் நம்ம என்ன பண்ண இருக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம், அந்த முகங்களை நேசித்திருக்க மாட்டோம். ஆனா கடவுளுக்குள் வந்த பிறகு ஒரு பயம், என்னை மீட்டெடுத்த மீட்பருக்கு நான் என்ன பண்ணணும், பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒருவேளை உலக பிரமாணமாக நான் ஒருவேளை ஆடிட்டு போயிட்டா கூட உன்னதமான ஒரு நாள் என்ன பண்ணாருங்க, இந்த ஆட்டத்தை குறித்து ஒரு நாள் கேள்வி கேட்பார். அல்லையா? அப்ப என்ன பண்றீங்க, ஒரு சுக வாழ்வு, என்ன வாழ்வு, சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்த்து நீதி உனக்கு முன்னாலே செல்ல. ஒரு கரம் தட்டுங்களா? அல்லையா? யாருக்கு முன்னாடி, உங்களுடைய நீதி. யாருடைய நீதி? உங்கள் எல்லாருடைய நீதி எங்க போகணுமா, உங்களுக்கு முன்னாடி போகணும். அல்லையா? நீங்க யாரும் உங்களை நீதி உள்ளவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்க நீதியை கர்த்தர் தனித்துவமா வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லையா? நீ பிறர்கிட்ட போய் நான் நீதிமான் என்று சொல்லி உன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா உன்னுடைய நீதியை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, வெளிகரமாக வெளிப்படுத்தி காட்டுவார். குறைகள் இருக்கிற நிறைவுகள் வர்ற போதுதான் அந்த குறைவு என்ன பண்ணுங்க, மறைந்து நம்ம விட்டு கடந்து போகும். அல்லையா? அப்ப என்ன பண்ணுதா, என் நீதி கர்த்தருடைய மகிமை காக்க. வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவை எப்பங்க, எப்ப கொடுப்பாராம், என் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் பொழுது, என் வாழ்க்கை கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக நான் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை மிகுந்த கவனமாக கேட்கிறவராக இருக்கிறார். அல்லையா? ஒரு நாட்களில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பான். ஆனா சில நேரங்கள் அவனால் என்ன பண்ண முடியாது, எங்க கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. யாரை பிரியப்படுத்த முடியாது, கர்த்தரை பிரியப்பட. சில நேரங்கள் நம்முடைய குடும்பத்துல சில உறவு மேல ரொம்ப பிரியமாக இருப்போம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த குடும்ப உறவுகள் மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அப்ப ஏன் நம்மால் அந்த பிரியப்படுத்த முடியாத தன்மை நமக்குள் வருகிறது? ஏன் நம்ம இன்னும் கடவுளை பிரியப்படுத்த முடியல? நம்ம இப்ப கூடுறோம், பெரிய கிருபை, அதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லையா? ஏன்னா இந்த ஐக்கியங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பல குடும்பங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான ஒரு ஜெபம். அல்லையா? இந்த ஐக்கியம் என்ன பண்ணுதுங்க, பல குடும்பங்களுக்கு விடுதலைக்குண்டான ஒரு முகாந்திரத்தை தேவன் என்ன பண்ற. அப்ப நம்ம கால் ஊனி நிற்க வேண்டும். நம்ம எப்படி நிக்கணுங்க, அதுல 13ஆம் அதிகாரத்துல ஓசியல தெளிவா சொல்லுது. 4:5 வாசிங்கள. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து ஆகையால் என்னை என்று அறிய வேண்டாம். கவனிங்க, நான் உன்னை மகா வறட்சியான தேசத்தில நம்ம வனாந்திரத்துல அறிந்து கொண்டேன். என்ன சொல்றாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்துல வனாந்திரமா இருந்தது. நமக்கு யாரும் ஆறுதல் அற்ற போன ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம பார்க்கும் போது நம்மளை நேசிக்க கூடாத ஜனங்கள் இருந்தார்கள், நம்மை பார்த்து நிந்தித்த ஜனங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நிந்திக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நாம் தலைகளை உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னா அந்த வனாந்தரத்துல உன்னை என்னை கர்த்தர் அறிந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எங்க அறிஞ்சிட்டாரு, எகிப்தில் அடிமைப்படும் பொழுது, கடுமையான உபத்திரத்தில் இருக்கும் பொழுது, வேதனையோடு கூட இருக்கும்போது, கண்ணீரோடு கூட இருக்கும்போது, நன்றாக நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். தேவன் எப்படி ஒவ்வொரு மனுஷனை சந்திச்சானா, அவன் நுகத்தில் இருக்கும் போதுதான் அந்த மனிதனை கர்த்தர் தேடி போனார். நான் செழித்தா இருந்தனால்தான் என்னை கர்த்தர் தேடி வந்ததில்லை, நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் என்னை தேடி வரல. ஒன்றுமே இல்லாமல் என்னை எல்லாம் வனாந்தரன்னு சொன்னாங்க, என்னை எல்லாமே என்ன பண்ணாங்க, புடமிட்டு பார்த்தார்கள், எல்லாரும் என்னை நிந்தித்து பார்த்தார்கள். ஆனா என் தெய்வன் மட்டும்தான் என்னை நேசித்து பார்த்தார். அவர் மட்டும்தான் என் மேல அன்பு வைத்தார். நம்புகிறவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி உங்க அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுது பாருங்க, 6வது வசனம், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் வேற்றுமை ஆயிற்று,
நான் சொல்லல, என்ன சொல்லுது பைபிள். அல்லேலூயா. வனாந்தரத்துல இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். வாழ்க்கை கசப்பா இருக்கும்போது எங்க அப்பாவை நான் பிரியப்படுத்தினேன். என் வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கும்போது நான் தேடின தேடுதல் மிகவும் அதிகமாக இருந்தது. எப்ப இந்த வனாந்தரத்துல எனக்கு செழிப்பு கிடைக்கும், எப்போது இந்த வனாந்தர பாதையில எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அதிகமாக தேவன் என்ன பண்ண தேட ஆரம்பிச்சேன். எப்ப எனக்கு தேவன் என்ன பண்ணாருங்க செழிப்பை கொடுக்க ஆரம்பிச்சாரோ, ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரோ, என்னை அறியாமல், நான் சொல்றது நல்லா புரியுங்க, அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. பாருங்க, நான் அவர்களை மேய்ச்சலில் திருப்தி ஆக்கினேன். திருப்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? திருப்தியா இருக்கிறீங்களா? இப்ப அதே கையை விட்டுறக்கூடாது. எனக்கு திருப்தியா இருந்த போது கூட என் வாழ்க்கையில மேட்டுமையே வராது என்று நம்புற மட்டும் கரண்ட். அல்லேலூயா. எவ்வளவு நம்ம உயர்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்பதல்ல, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற குணங்கள் பெருக வேண்டும், அந்த அன்பு பெருக வேண்டும், அந்த ஆற்றல் பெருக வேண்டும். என் வசதி பெருகும் போது என் குணம் மாறக்கூடாது, என் வசதி பெருகி வரும்போது மற்றவர்களை நேசிக்க கூடாது, தன்மைகளை விட்டு போக கூடாது. இங்கு சொல்லப்படுது பாருங்க, அவர்கள் திருப்தி ஆன பிறகு பின்பு அவர்கள் இருதயத்துக்குள், இல்லையா? நல்ல பிச்சை இருக்கிறோம், நீங்க பார்த்திருக்கீங்களா? ஐயா எனக்கு சாப்பாடு போடுங்க, நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துரு பேர் சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? சில பேர் என்ன சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. சில பேர் சாப்பிட்டு முடிச்சுன அப்படி போயிடுவாங்க, பாத்துறீங்களா? அல்லையா? அப்போ சில பேர் அவங்க திருப்தி ஆகுற வரைக்கும் தன்னை கேட்பான், ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்களேன், ஏதாவது கொடுங்களேன் கூட. கையில இருந்து நம்ம கிட்ட வாங்கின பிறகு அவன் எப்படி ஆயிடுவான், பாத்துறீங்களா? அப்ப அவனுடைய எண்ணெய் தோற்றம்னா வந்து என் கைக்கு போனா வந்துருச்சு, நான் எதிர்பார்த்தது வந்தது. அப்ப நீ கிடைச்ச அந்த நிமிடத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா கிடைச்சதை என்ன பண்ணணும், இன்னும் கடவுளுக்குள்ள பிரியமாக இருக்க இருக்க நீ எங்க போய் கை நீட்டினாலும் உன் வாழ்க்கை வெறுமையாக இருக்காது, நிறைவாக கர்த்தர் கொட்டுவார். ஆமென். அங்க சொல்லப்படுது பாருங்க, மேட்டிமை. அதனால என்ன யார மறந்தாங்க? கர்த்தரை மறந்தார்கள். அல்லையா? கசப்புகள் எந்த வேற்றுமை இருந்தாலும் அந்த அன்பு என்ன பண்ணுங்க, அந்த கசப்பை என்ன பண்ணும், நல்ல இனிப்புள்ள மதுரமாக நாம் மாற்ற வேண்டும். அதுதான் கிறிஸ்துடைய வார்த்தை. கிறிஸ்து நமக்கு போதிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ வேறுன்னு நிற்கணும். வேறு என்ன பண்ணக்கூடாது, எந்த பேஸ்மெண்ட்லயும் அசையக்கூடாது. அல்லையா? போல நான் கடவுளுக்குள்ள நிலைத்திருந்தேன்னா எவ்வளவு புயல் காற்று வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது இனிமேட்டு என்னை ஒருபோதும் சேதகப்படுத்த முடியாது என்று நம்புகிற மட்டும் கரங்களை தட்டு கர்த்தருக்கு நன்றி. அல்லையா? அங்க சொல்லப்படுது பாருங்க, வாசிங்க. நான் அவர்களை சிங்கத்தை போல இருப்பேன். 9வது வசனம் அழகா சொல்லும் பாருங்க, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுகள் உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஒரு உற்சாகமா கருந்துட்டீங்க. அல்லையா? என் காரியம் வேற்றுமையா இருக்கலாம், என் காரியம் அகண்டியாக இருக்கலாம், என் பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனாலும் எனக்கு விடுதலை கிடைக்கணும். யாருக்கிட்ட கிடைக்கும்? எங்க அப்பா இயேசு ராஜா கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அல்லையா? நான் எவ்வளவு பெருமைக்குரியவனாக இருந்தாலும் எவ்வளவு வேற்றுமைக்குள்ளவனாக இருந்தாலும் என்னை தாழ்த்தும் தான் என் தகப்படத்தின் ஒத்தாசை எனக்கு கிடைக்கும். அல்லையா? அது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, ஒருபோது ஒரு மனுஷங்க என்ன பண்ண மாட்டாருங்க, ஒத்தாசை செய்ய மாட்டார். அல்லையா? அப்போ என்னுடைய நீரூற்று, என்னுடைய நீரூற்று 58 எடுத்துருங்க, வாசிங்க. கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய். நிச்சயமா ஒரு கருந்தட்டில என்ன சொல்லறான், இத நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன். என்ன சொல்றாரு, இத நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை செழிப்பாக்க போகிறேன், உன் சூழ்நிலையை மாற்றி கொடுக்க போறேன், உன் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்க போறேன், நீ எதிர்பாராத மேன்மையை அடைய போகிறாய். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் தெளிவா சொல்லுகிறேன், இந்த 3வது மாதம் உங்க வாழ்க்கை உயர்ந்த மாதமாக தான் இருக்கும், தாழ்ந்த மாதமாக இருக்கும். எதெல்லாம் கசப்பாக இருக்குதோ அதெல்லாம் மதுரமாக கர்த்தர் மாற்றுவார். என் வாழ்க்கையில் மதுரம் வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கை என்ன இருக்குனுங்க, ஒரு மாற்றம் வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் நீங்க எப்போ சொல்ற பாருங்க, நீங்க பேசதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, கிரியை செய்வார். அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தைகள், யாருடைய வார்த்தைகள், உன் வாயின் வார்த்தைகள் நீ சொல்ல சொல்லதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, கிரியை செய்வார். இல்லையா? உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுச்சலாம். அப்ப நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்? அப்போ குடும்பத்துல முதல் எழுந்து என்ன பண்ணோம்,
உன் பிள்ளைகள், உன் கணவர், உன் தாய் தகப்பனே, அம்மா, கடவுள் இந்த மாதம் முழுதும் நம்மளை சொல்லுங்க, இந்த மாதம் முழுதும் சொல்லிக்கிட்டே நீங்க எழுந்து பார்த்துக்கிட்டே இருங்களேன். அந்த மாசத்துல வீட்டுக்குள்ள ஒரு ஆதாரம் குறையாது. நன்மைக்குண்டான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பா. அல்லேலூயா. நான் சொல்றேன், கடந்த மாசம் பிரேயர் நடத்தின வீடெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மாசம் நடத்துற பிரேயர் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இலக்கு வேற. கர்த்தர் எல்லா வீட்டிலும் தேவனுடைய நாமங்கள் மகிமைப்பட வேண்டும். உங்கள் நிமித்தமாக ஒரு ஆத்மா ரட்சிப்பு அடைந்தாலே அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. நான் மட்டும் சாப்பிட்டு என்ன பண்றது இல்லைங்க, ஏப்ப முடிவதல்ல. என்னோடு கூட சேர்ந்த பலர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு போனா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கூட வரக்கூடிய ஜனங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆதாரத்துடைய ஆசீர்வாதம் என் வீட்டு வருஷம் முழுது அந்த ஆதாரம் குறைவில்லாமல் என் தகப்பன் நடத்துவார் என்ற நம்பிக்கை உள்ள மொத்த கரங்களை பற்றி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த வசனத்தை, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடிகளும் விரல் நீட்டுதலையும் சொல்லையும் இதெல்லாம் அகற்றணுமா? யாரெல்லாம் விரல் நீட்டுறாங்க என்ன பண்ணுமா? அம்மா முன்னாடி கூட என்ன பண்ணக்கூடாதான், கையை நீட்டி பேசக்கூடாது. அல்லேலூயா. கணவன் முன்னாடி கூட மனைவி ஆனவர்கள் என்ன பண்ணக்கூடாது, கையை நீட்டி பேசக்கூடாது. அதே போல கணவனும் மனைவிக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, கை நீட்டி. நம்முடைய கைகள் உயர்ந்த ஆசீர்வாதத்தை உருவாக்கக்கூடிய கை என்று நம்புற மட்டும் கறந்துட்டு நீங்க எப்படி ஆசீர்வதிப்பீங்க, பிளஸிங் எப்படி பண்ணுங்க? அப்ப இந்த கை எதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்? நீட்டுறதுக்கு, அடிக்கிறதுக்கு, அன்புக்கும் அரவணைப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கு மட்டும் கர்த்தர் கையை கொடுத்தார் என்று நம்புகிற மட்டும் நல்லா கையை தட்டி கர்த்தர். இந்த நுகத்தடிலாம் யாரை விட்டு போகணுமா? கிறிஸ்துவ பிள்ளைகளை விட்டு போகணும். அல்லேலூயா. இல்லையா? சுகம் பெற்றவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் இது எப்படி நான் சுகம் பெற்றேன்னு சொல்லுவான். பலவீனவன்கிட்ட போய் கேட்டா இந்த பலவீனம் எப்படி வந்துன்னு சொல்லுவான். சொல்லணும் சொல்ல மாட்டேனா? அப்போ விடுதலை பற்றவன் எதை குறிச்சு பேசுவான்? அடுத்த தடவை இந்த விடுதலையை நான் தக்க வைத்துக் கொள்வதற்காக என்னுடைய பிரயாசம் எப்படிப்பட்டது என்று அணுகணும். இப்ப என்ன பண்ண, நுகத்தடிகள், விரல் நீட்டுதல், என்ன சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? அபத்தமாக பேசுகிறது, அபத்தமாக பேசுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்முடைய வாயில வரக்கூடாது. அல்லேலூயா. எப்பவும் சொல்றேங்க, 1000 பேர் கெடுதல் நினைக்கட்டும், 1000 பேர் நமக்கு கெடுதலை நினைக்கட்டும், ஆனா நீயும் நானும் நல்லதை மட்டும் விதைப்போம். கர்த்தர் அது 30, 60, 100 பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் எப்பொழுது நம்ம விட்டு கொடுக்கும் போது என்ன பண்ணும்போது தாழ்ந்து போவது கிடையாது. விட்டு கொடுக்க 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 நீ உயர்கிறாய் என்பது மட்டும் மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்கிறாயோ, எப்படிப்பட்ட சம்பவத்துல விட்டு கொடுக்கிறாய். அல்லேலூயா. இன்னைக்கு நான் விட்டு கொடுத்தனால நான் கெட்டு போல நல்லாதான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு இல்லையா? கடவுளை நீ நல்லாதான் ஆசீர்வதிச்சிருக்க, அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கணும். நம்ம யாருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, அபச்சொல்ல குறிச்சு பேசுற. வாசிங்க அடுத்தது, நீ நடுவில் இருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உனக்கு வெளிச்சம் உதித்து அந்தகாரம். வாசிங்க அடுத்தது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தினால உற்சாகமா கறந்துட்டுங்க. இல்லையா? எதெல்லாம் மாறினா, எதெல்லாம் விட்டா, எதெல்லாம் நீங்க கர்த்தருக்கு பிரியமாக எதெல்லாம் விட்டாலும் கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார். நீ 1000 சொல்லிக் கொள்ளலாம், 1000 பேசிக் கொண்டிருக்கலாம். என் கடவுளுக்காக, என் ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்து என் எம்பெருமானுக்காக பிடிக்காத எந்த ஒரு காரியத்தை நான் அபத்தமாக செய்தால் என் வாழ்க்கை நீருற்றை பார்க்க முடியாது, சில தடைகள் வந்து நிற்கும். இன்றைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 12ஆம் வசனம் அழகா சொல்லு, வாசிக்குமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி எந்த வறட்சிங்க, மகா வறட்சியான கதை சொல்லுங்க. உன் ஆத்துமாவை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, என் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை சொல்லுங்க. என் ஆத்துமா என்ன பண்ண போகுது, திருப்தி ஆக்குறார். அல்லேலூயா. இந்த ஆத்துமா என்ன பண்ணாதுங்க, கெடுதல் நினைக்காது. இந்த ஆத்துமா யாரையும் வஞ்சிக்காது. இந்த ஆத்துமா யாருக்குமே துரோகம் செய்யாது. நம்புற ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமா நேசரே, எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, நான் ஒருபோது உமக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன். என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றது பெருசல, செயல்படுத்தி காட்டணும், செயல்படுத்தி
காட்டுறேன், வாசிங்க. என் ஆத்துமா உன் எலும்புகளை என்ன பண்ணாராம்? நிலமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போல உற்சாகமா கறந்துட்டீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த ஆண்டு உங்கள் அனைவரை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போல வற்றாத நீருற்றாக இருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வீட்டுல தண்ணி எடுக்க தண்ணி இருக்கும், அரிசி எடுக்க அரிசி இருக்கும். எதெல்லாம் என் வீட்டுல வற்றாதபடி சர்வ வல்லவர் அதை நிறைவாக மாற்றுவார். எப்படி மாற்றாருங்க? நிறைவாக மாற்றுவார். நம்புகிறீங்களா? நம்ம தலைக்கு மேல ஒரு கரங்களை தட்டி நம்ம தகப்பனுக்கு நன்றி சொல்லி தலையில, என் வீடு நிறைவுள்ள வீடு, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நான் இதெல்லாம் விட்டு விடும்போது இதெல்லாம் நானு விடணும். நான் விடணும். விட்டாதான் என் அரும்பை நல்ல எலும்பு என்ன பண்ணுமா? ஆரோக்கியம் சொல்லப்படுது. சிலது என்ன பண்ண, எலும்பு உருக்கி போல என்ன பண்ணுமா இல்லையா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்திலேயே 2-3 வாசிங்க பார்க்கலாம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். 4ஆம் வசனமா? எப்படி இருக்கிறாங்க? குணசாலி ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறவங்களாம் ஒரு கறந்துட்டு இருக்கலாம். கணவர் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களா? நல்லா என்ன பண்ணுங்க, உச்சமா கறந்துட்டீங்களே, உங்க கணவருக்கு நீங்க கிரீடமா. இல்லையா? அப்ப நம்ம யாரா இருக்கணுங்க? கிரீடமாக இருக்கணும். யாரா இருக்கணும்? கிரீடம். இல்லையா? அங்க சொல்லப்படுற அர்த்தம் என்ன சொல்லுதுங்க? லட்சையை உண்டு பண்ணுகிறவங்க எப்படி இருக்கிறாங்களா? எலும்பு இருக்கு. அப்படின்னா சில பேரை பார்த்தேன், ஏமா அப்ப பிள்ளைகள் என்ன பண்ணுங்க? புஷ்டியும் பஸ்தியமாக இருக்க வேண்டும். இல்லையா? அப்ப அந்த தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய நன்மை. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இது உங்க வாழ்க்கையில மிகுந்த உகந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். இல்லையா? இப்ப நீங்க எப்படிப்பட்டவர்கள்? நீங்க யாரு? வற்றாத நீரூற்று. சொல்லுங்க. பணம் இல்லைனாலும் என் பாக்கெட்ல பணம் இருக்கும். சொல்லுங்க. பணம் இல்லைனாலும் என் பாக்கெட்ல என்ன இருக்கும்? பணம் இருக்கு. அந்த அளவுக்கு கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு? வெறுமையா வைக்க மாட்டாரு. ஐயோ எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு போய் நிக்க வைக்க மாட்டாரு. எனக்கு தெரியாம எங்கேயாவது செல்ப தேடுவேன், அங்க 10 ரூபாய்க்கு பதில் 50 ரூபா கர்த்தர் காட்டுவாரு. பாத்துருக்கீங்களா? அனுபவிச்சிருங்களா? ஒரு தடவை அப்படிதான். ஒருத்தங்க எப்போ எங்க பாக்கெட்ல காசு இருக்கும். ஒருத்தங்க பிறந்த நாளுக்கு ஒரு புது ஃபேமிலி வந்துட்டாங்க. பாக்கெட்ல பாக்குற 100 ரூபா தவிர வேற இல்ல. நமக்கு இந்த 500 ரூபா கொடுத்து பழக்கமாச்சு. 100 ரூபா தவிர இல்ல. என்னடா நான் என்ன பண்ண சொல்லிட்டு என்ன பண்ண, பைபிளை திறக்கிறேன். அழகா 2 500 ரூபா நோட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அது யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, ஜெபம் பண்ணவங்க பைபிளை வச்சு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே 1000 ரூபாய் 2000 ரூபாய். இது யாரு கொடுப்பாங்கன்னா புஸ்தகத்தை கொடுப்பாங்க. பைபிள் வச்சு என்ன பண்ணாங்க, 1ஆம் தேதி அப்படி கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ண, அப்படியே பைபிள் வச்சுட்டேன். அன்னைக்கு பாருங்க, அந்த நெருக்கடி நேரத்துல அந்த பணம் கர்த்தர் உதவி செய்தார். அப்படிதான் நமக்கு கர்த்தர் போஷிப்பார். நம்மள ஒருபோது என்ன பண்ண மாட்டார், எம்டி சொல்லுங்க, எம்டியாக நம்மள வைக்க மாட்டார். அல்லையா?